இதுதான் பண்றாரு இங்க பாரு ரொம்ப ஏய் அவர் பொறுப்புல இருக்காங்க உனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு விஷயம் கொடுக்க கஷ்டம் இல்லம்மா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்னிங் லைவ்ல நடந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வியானாக்கும் அமித்துக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையில யார் மேல சரி யார் மேல தப்புன்றதை ஃபுல்லா கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா நிறைய லைக் வந்தா வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். அதனால லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா சமையல் வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. தோசையில சீஸ் போட வேணாம், நம்ம நைட்டு பரோட்டா செய்வோம்ல அதுல சீஸை யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்றாங்க. அப்ப வியானா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பரோட்டா பிடிக்காது, பரோட்டால சீஸ் போடுறது பிடிக்காது, அதனால என்னோட பாகத்தை மட்டும் தோசையில போட்டு தந்துருங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப எல்லாருமே ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அந்த பிளான்ல இருந்து இவங்க வேற மாதிரி கேட்கறாங்க. என்னோட பங்கை மட்டும் கட் பண்ணி தாங்கன்னு கேட்கறாங்க. அப்படி கட் பண்றது பாசிபிளே கிடையாது. சீஸை வந்து எப்படி இவங்க பங்கை மட்டும் கட் பண்ணி தர முடியுமா? தரது கஷ்டம். இருந்தாலும் அமித் வந்து அதை சொல்லி பார்க்கறாரு, இல்ல அப்படி தர முடியாது அப்படி தர முடியாதுன்ற மாதிரி சொல்லி பார்க்கறாரு. ஆனா வியானா அப்படி கேட்கறாங்கன்றதுக்காக சலிப்பா போறாரு. சலிப்பா போய் அந்த சீஸை கட் பண்ணிடலான்னு கட் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்க்குற வியானா இருக்காங்கல்ல, எப்பா எனக்கு சீஸே தேவையில்லப்பா, நான் சீஸ் கேட்டதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்க பண்றீங்கன்னா எனக்கு சீஸே தேவையில்லை, அதே மாதிரி எனக்கு நைட்டு பரோட்டாவும் வேணாம் தோசையும் வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் கோச்சிக்கிட்டு குளிக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க எல்லா ஹவுஸ்மேட்டும் தடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. குறிப்பா கமருதீன் இருக்கார்ல, வியானா கோஸ்ட் போகாத, அவர் உனக்காக தான் கட் பண்ணிட்டு இருக்காரு வியானா, நில்லுன்ற மாதிரிலாம் ஓடி வந்து வியானாவை தடுத்துடுறாரு. ஆக்சுவலா வியானா இங்க கோவப்பட்டதுல எனக்கு லாஜிக்கே தெரியலங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு பரோட்டால சீஸ் போட வேணாம் தோசையில போடணும், ஆனா மற்ற எல்லாருமே பரோட்டாக்குன்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு துண்டை மட்டும் கேட்குறீங்கன்னா எப்படி தர முடியும்? அவரும் தரமாட்டேன்னு சொல்ல, தரன்ற மாதிரி இறங்கி வந்துட்டாரு. ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த விஷயத்தை பண்ணணும்னு எதிர்பார்க்கறது எப்படி சரியா இருக்கும்? இதே பாயிண்ட்டை எல்லாருமே சுத்தி மடக்கி வியானா கிட்ட கேட்கறாங்க. உதாரணத்துக்கு கட் பண்றதுக்காக அமித்து போனார்ல, அவருமே சொல்றாரு, வியானா நீங்க கேட்டதை தான் நான் பண்றதுக்காக போறேன், அதாவது நீங்க கேட்டதுல சில சிக்கல் இருக்கு, அதெல்லாம் மீறியும் சரி வியானா அப்படி கேட்கறாங்கன்னா தந்துடலான்றதுக்காக தான் நான் கட் பண்றதுக்காக வரேன். ஆனா கட் பண்றதுக்காக வந்து என்ன சிரிச்சுக்கிட்டே, ஐயோ வியானா கேட்டுட்டாங்க, வியானாக்கு நம்ம பாகத்தை அழகா வெட்டி தந்துடணும், அதாவது வியானாவோட பாகத்தை அழகா வெட்டி தந்துடணும், நான் சிரிச்சுக்கிட்டே வேலை பார்க்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறது எப்படிமா சரியா இருக்கும்? நீங்க கேட்குறீங்க அதில் உண்மையிலே எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலுமே உங்க பங்கை நீங்க கேட்குறீங்கன்ற பட்சத்தில் நான் கட் பண்றதுக்காக வந்திருக்கேன், நான் சிரிச்சுக்கிட்டே கட் பண்ணோம், அப்படி கட் பண்ணோம்னா நீங்க எப்படிமா முடிவு பண்ணுவீங்க? அப்படிலாம் என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. விக்ரம் பார்வதி ஏறக்குறைய எல்லாருமே இதுல நியாயம் இருக்கிறதா நினைக்கிறாங்க. அமித் சொன்னதுல நியாயம் இருக்கதான் செய்யுதுன்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல வியானாவை லாக் பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. வியானா கிட்ட ப்ராப்பரான பதில் இல்லை. வியானா எப்படிலாம் உருட்டுறாங்கன்றதை நான் சொல்றேன். முதல்ல லாக் பண்ணி கேட்கிற கேள்வியெல்லாம் பார்ப்போம். விக்ரம் என்ன சொல்றாருன்னா, வியானா எப்படியா நீ கேட்டது நடந்துருச்சுல, தரமாட்டேன்னு சொன்னா பிரச்சனை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு அப்படிலாம் தர முடியாதுமா, நைட்டு பரோட்டால தான் சீஸை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், உனக்கு தோசைக்கெல்லாம் சீஸை தர முடியாது, நீ சாதாரண தோசையை சாப்பிடுன்னு சொன்னா பிரச்சனை பண்ணலாம். அவர் அப்படி சொல்லல, ஒரு ஸ்டேஜில் கட் பண்றதுக்கு போயிட்டார்ல, அப்படி கட் பண்றவர் வந்து இப்படி ஃபேஸை வைக்கக்கூடாது அப்படி ஃபேஸை வைக்கக்கூடாதுன்னா நீ எப்படி சொல்லுவேன்னு கேட்குறாங்க. அதாவது அவர் கட் பண்ண போகும்போது ஒரு உம்முன்னு போறாரு, அதாவது ஐயோ இவ கேட்டுட்டாலே சரி கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பா போவாங்கல்ல, அந்த மாதிரி போயிருக்காரு. இது வந்து வியானாவை செம்மையா ட்ரிகர் பண்ணிருக்கு. ட்ரிகர்லாம் பண்ணலங்க, வியானா ஏதாவது டிராமா பண்ணணும்னு பிளான் பண்ணி இந்த டிராமாவை பண்ண மாதிரி தான் இருக்கு. அவர் கட் பண்றதுக்கு போற அவர் ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க பங்கு நீங்க கேட்டுட்டீங்க, வேலையை பார்க்கலாம்ல, அவர் ஃபேஸையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நம்ம சாப்பாடு கேட்குறோம், அந்த சாப்பாடை ஒருத்தர் இந்த மாதிரி விருப்பமே இல்லாம தந்தாருன்னா நமக்கு எப்படி இருக்கும்ட்டு, விருப்பத்தோட தராரு, விருப்பத்தோட தரல, உன் பங்கை நீ கேட்டு வாங்கிட்டல, அதுதானே யோசிக்கணும். எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. வியானா அவர் தரமாட்டாருன்னு சொன்னார்னா பிரச்சனையே வேற, நம்ம கேட்கலாம், என்ன பண்ணுமோ பண்ணலாம். அவர் தரன்னு சொல்றாரு, அவர் ஜாலியா தரணும், சிரிச்சுக்கிட்டே தரணும்லாம் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? நம்ம பங்கு நமக்கு கிடைச்சிருச்சுல, அவர் எப்படின்னா இருந்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. வியானா வந்து திரும்ப இதை மலிப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் அமித்தே இந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. என்னமா உனக்கு பிரச்சனை, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது இவங்க அதே தான் சொல்றாங்க. நீங்க சாப்பாடை இப்படி தரீங்க, எப்பவுமே இப்படி தான் பண்றீங்க, எனக்கு இந்த காலையிலயும் சீஸ் வேணாம், நைட் எனக்கு பரோட்டாவும் வேணாம் சீஸும் வேணாம், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதாவது வந்து எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்ற அளவுக்கு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் பேசுறாங்க. அமித்துமே இவங்களுக்கு எதிரா முதல்ல பேசலங்க. என்னமோ அமித் வந்து வேணும்ட்டே பண்ற மாதிரி இருக்கு. யாரா இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், வீட்டில் வந்து ஒரு 9 பேர் வந்து டீ கேட்குறாங்க, ஒருத்தர் மட்டும் காஃபி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அடப்பாவி டீயை ஒரு வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி வேற போடணுமான்னு ஒரு சலிப்பு வரும் பார்த்தீங்களா? அந்த சலிப்பு தான் அமித்துக்கு வந்தது. அதுக்கு போய் வந்து அவர் இப்படி பண்ணிட்டார், அப்படி சலிப்பு பட்டா பட்டுட்டு போங்க. உங்களுக்கு ஒரு வேலை இல்லாமல் 2 வேலை ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் சலிப்பு பட்டா பட்டுட்டு போங்க. எனக்கு என்ன, எனக்கு வேண்டியது எனக்கு வந்துருச்சு, எனக்கு காஃபி வேணும் அது வந்துருச்சுன்னு தானே போனோம்.
ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணாங்க. பட் அந்த டிராமா பெருசா எடுபடல. ஏன்னா எல்லாருமே அமித் பக்கம் நியாயம் இருக்கு, நீ ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்ற மாதிரி வியானாக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வியானா என்னடா இது, நம்ம பண்ணது நமக்கே கொஞ்சம் இதாயிருச்சு, எல்லாருமே அமித் பக்கம் தான் சரின்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வியானா கொஞ்சம் முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமித்துமே அதான் திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ கேட்கறத நான் தரதுக்கு தான் வந்தேன், நீ தான் புரிஞ்சுக்க மாட்டே அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல வியானா இருக்காங்கல்ல, கடைசியில ஒரு டிராமாவை போட்டாதான் வேலைக்கு ஆகும்ன்றதுக்காக எனக்கு சாப்பாடே வேணாம் நான் போறேன்ற மாதிரி வேகமா ரெஸ்ட் ரூமை நோக்கி போயிட்டாங்க. எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நில்லுன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா வியானா கண்டுக்காம போயிட்டாங்க. எனக்கு என்னமோ இதுல கண்டிப்பா வியானா பண்ணது தான் தப்பு, தேவையில்லாம தான் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏதோ ஒரு சண்டையை உருவாக்கணும்னு பண்ண மாதிரி தான் இருந்தது. லைவ்ல சிலர் பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தவங்க யார் பக்கம் நியாயம் இருக்கு இல்ல யார் பக்கம் தப்பு இருக்குன்றத கண்டிப்பா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.